இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 6ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு தாழ்ச்சிக்கு முன் மாதிரியாக விளங்குகின்றது என்பதை குறித்து தியானிப்போம். இயேசுவினுடைய திரு இருதய பக்தியானது நம் ஆண்டவருடைய புண்ணியங்களை பின்பற்றி நம்முடைய அன்பை அவருக்கு காண்பிப்பதில்தான் அடங்கி இருக்கிறது. இந்த புண்ணியங்களுக்குள்ளே தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை குறித்து சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் கற்றுத் தருகின்றார். ஆண்டவரின் அளவில்லாத மாட்சிமையையும் நம்முடைய ஒன்றும் இல்லாமையையும் நாம் அவர் பேரில் முற்றிலுமாக சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அங்கீகரிப்பதே தாழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கின்றது. ஆன்ம சரீர செயல்பாடுகளில் நாம் எவ்வித நன்மைகளை கொண்டிருந்தாலும் அல்லது நாம் எப்படிப்பட்ட சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே நம் ஆண்டவர் இயேசு தயவாய் நமக்கு கொடுக்கும் கொடைகளே அன்றி வேறு அல்ல என்பதை முதலிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தாழ்ச்சிக்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நம் ஆண்டவர் இயேசு விளங்குகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது தெரியும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கின்றோம். இப்படி தாழ்ச்சியை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வால் நமக்கு எண்பித்து காட்டியதுதான் இயேசுவினுடைய மகா பரிசுத்த திரு இருதயமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு வசதி படைத்தவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாய் இருந்தாலும், மனிதர்கள் நம்மை புகழ்ந்து பாராட்டினாலும் நாம் தற்பெருமை கொள்வதற்கு பதிலாய் அனைத்து கொடைகளுக்கும் ஊற்றாகிய இறைவனுக்கு எல்லா புகழ்ச்சியும் வணக்கமும் உரியவை என்று எண்ண வேண்டும். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே இயேசு சொல்லுகின்ற தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர் என்கிற படிப்பினையை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். தாழ்ச்சி என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், எல்லா புண்ணியங்களுக்கும் அது ஆணி வேரும் அடித்தளமுமாயிருக்கின்றது. வேறில்லாத ஒரு மரம் ஒரு சிறிய காற்று அடித்ததும் கீழே விழுந்துவிடும். அதே போல தாழ்ச்சி என்கிற அடிப்படையான புண்ணியம் இல்லாமல் வேறு எந்த புண்ணியமும் நம்மிலே
நிலைத்திருக்க முடியாது. இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியமானது விண்ணுலகில் நாம் நுழைவதற்கு மிகவும் அவசியம் என்று கிரகோரியார் என்கிற புனிதர் கூறுகின்றார். ஆங்காரம், சுயநலம் போன்ற பண்புகள்தான் நம்முடைய ஆன்மாவை நித்திய அழிவுக்கு கொண்டு போகிறதே அன்றி வேறு இல்லை என்று ஜான் கிறிசோஸ்தம் என்கிற புனிதர் கூறுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய அல்லது தன்னுடைய வாழ்வால் நமக்கு எண்பித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்ச்சி என்கிற இந்த புண்ணியத்தை உடைமையாக அணிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நாம் தாழ்ந்து நிற்கிற பொழுது வாழ்ந்து நிற்போம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிப்போம். இயேசுவினுடைய திரு இருதயத்தைப் போல தாழ்ச்சி மனம் கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளிலும் தாழ்ச்சியை முன்னிறுத்தி இறைவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக நம்மையே தாழ்த்தி இந்த உலகிலே இயேசுவின் திரு இருதயத்துக்கு சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம்.